சூரா அல் தகாபுன். பொருள் நஷ்டம். மதினாவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 64, வசனங்கள் 18. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவை துதி செய்கின்றன. ஆட்சி அவனுக்கே உரியது, மேலும் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. மேலும் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். அவன் எத்தகையவன் என்றால், உங்களை அவன் படைத்தான், பின்னர் நிராகரிப்பவரும் உங்களில் உண்டு, அவனை விசுவாசிப்பவரும் உங்களில் உண்டு. மேலும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்க்கிறவன். தீர்க்கமான அவனது முடிவால் நீதியை கொண்டு வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருக்கின்றான். அவனே உங்களுக்கு உருவம் அமைத்தான், பின்னர் உங்களுடைய உருவங்களை மிக்க அழகாகவும் ஆக்கி வைத்தான். அவனிடமேதான் நீங்கள் அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டியதிருக்கின்றது. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அவன் நன்கறிகிறான். நீங்கள் ரகசியமாக்குவதையும் நீங்கள் பகிரங்கமாக்குவதையும் அவன் நன்கறிகிறான். மேலும் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிகிறவன். மனிதர்களே, முன்னர் நிராகரித்து விட்டோரின் செய்தி உங்களுக்கு வரவில்லையா? பின்னர் அவர்கள் தங்கள் செயலின் தீய பலனை இவ்வுலகில் சுவைத்தார்கள். அன்றியும் மறுமையிலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அது ஏனென்றால், நிச்சயமாக தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட நம்முடைய தூதர்கள் அவர்களிடம் வந்து கொண்டே இருந்தார்கள். பின்னர் அவர்களோ, நம்மை போன்ற மனித இனத்தவர்களா நமக்கு நேர்வழி காட்டுவார்கள் என்று கூறினர். பின்னர் அவர்களை அவர்கள் நிராகரித்துவிட்டு புறக்கணித்தும் சென்று விட்டனர் என்ற காரணத்தினாலாகும். அல்லாஹ் அவர்களை விட்டும் தேவையற்றவனாகிவிட்டான். மேலும் அல்லாஹ் தேவையற்றவன், புகழுக்குரியவன். மரணித்த பின்னர் நிச்சயமாக உயிர் கொடுத்து அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று நிராகரிப்போர் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். நபியே, நீர் கூறுவீராக, அவ்வாறல்ல. என் இரட்சகன் மீது சத்தியமாக, நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். பின்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிவிக்கப்படுவீர்கள். மேலும் அவ்வாறு செய்வது அல்லாஹுவுக்கு மிக்க எளிதானதாகும். ஆகவே நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நாம் இறக்கி வைத்தோமே, அத்தகைய இவ்வேதமாகிய பிரகாசத்தையும் விசுவாசியுங்கள். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை நன்குணர்பவன். ஒன்று கூட்டப்படும் மறுமை நாளைக்காக உங்களை அவன் ஒன்று கூட்டும் நாளில் சகலவற்றை பற்றியும் அறிவிக்கப்படும். அதுதான் விசுவாசிகளுக்கு இலாபம் தரும் நாளும் காபிர்களுக்கு நஷ்டமளிக்கும் நாளாகும். மேலும் எவர் அல்லாஹுவை விசுவாசித்து நற்கருமங்களையும் செய்கிறாரோ, அவருடைய தீயவைகளை அவரை விட்டு நீக்குவான். அவரை சுவனபதிகளிலும் அல்லாஹுவாகிய அவன் புகச் செய்வான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நிரந்தரமாக அவற்றில் அவர்கள் தங்கியிருப்பவர்கள். அது மிக்க மகத்தான வெற்றியாகும். அன்றியும் நிராகரித்து நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்றார்களே, அத்தகையோர் அவர்கள் நரகவாசிகளே. அதில் நிரந்தரமாக அவர்கள் தங்கியிருப்பவர்கள். மேலும் அது மிக கெட்ட சேருமிடமாகும். எத்துன்பமும் அல்லாஹுவுடைய அனுமதி கொண்டே தவிர எவரையும் பீடிப்பதில்லை. ஆகவே எவர் அல்லாஹுவை விசுவாசிக்கிறாரோ, அவருடைய இதயத்திற்கு அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்டதை பொருந்திக் கொண்டு பொறுமையுடன் இருக்க அவன் வழிகாட்டுகிறான். அன்றியும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிகிறவன். மேலும் அல்லாஹுவுக்கு வழிபடுங்கள், இன்னும் அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகவே நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம் தூதர் மீதுள்ள கடமையெல்லாம் அவர் தம் தூதை தெளிவாக எத்தி வைப்பதுதான். அல்லாஹ் அவனை தவிர
வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. ஆகவே விசுவாசிகள் தங்கள் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்கவும். விசுவாசம் கொண்டோரே, நிச்சயமாக உங்கள் மனைவியரிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றனர். ஆகவே அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களில் ஏற்பட்டவற்றை நீங்கள் மன்னித்து அதை பொருட்படுத்தாதும் விட்டுவிட்டு இன்னும் அவர்களின் குற்றங்களை பொறுத்தருள்வீர்களாயின் நிச்சயமாக அல்லாஹுவும் உங்களுடைய பாவங்களை மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். நிச்சயமாக உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனையேயாகும். அல்லாஹ் அவனிடமே மகத்தான கூலி இருக்கின்றது. ஆகவே இயன்ற அளவிற்கு அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவனின் கட்டளைகளுக்கு செவியும் சாயுங்கள். மேலும் அவனுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களின் நலனுக்காக அல்லாஹுவின் வழியில் செல்வங்களை செலவும் செய்யுங்கள். தன் மனதின் உலோபத்தனத்திலிருந்து எவர் காக்கப்படுகிறாரோ அவர்கள்தாம் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹுவுக்கு அழகான கடனாக நீங்கள் கடன் கொடுப்பீர்களாயின் அதனை அவன் உங்களுக்கு இரட்டிப்பாக்கி வைப்பான். இன்னும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் சொற்ப நன்றியையும் மிக அங்கீகரிப்பவன், மிக்க சகிப்பவன். அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிகிறவன். யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன்.